Hello friends, welcome to our channel Meenu Ari Works. நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் ஆரி கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 57 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நாட்டு பார்த்துருந்தோம்னே, ஸோ அதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு கூட சமிக்கியை வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு பார்த்த டைப்பே தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஆரி ஒர்க் தேவைப்பட்டால் நம்ம ரீல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக சென்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா முற்றிலும் ஃப்ரீ கிளாஸ் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்மலாக இப்போ சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எப்பயும் போல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிஷின் நீடியில் வந்து அடியில் பஞ்ச் பண்ணி நான் வந்து மேலே எடுத்துட்டு நல்ல சிக்கு இல்லாமல் எடுத்துக்குங்க, ஓகேங்களா? சிக்கு இல்லாமல் எடுத்துட்டு இதை வந்து ரைட் டு லெஃப்ட் நல்ல இப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரே ஒரு சுற்று தான், 2-3 சுற்றலாம் சுற்றக்கூடாது. ஒரே ஒரு சுற்றி நம்ம எடுத்த இடத்துல பஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி, சரிங்களா? நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ எடுத்த இடத்துலையே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணாமல் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லாங்காக கிடைக்கும், சரிங்களா? அப்போ அந்த டிசைன்ஸ் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து வரும், சரிங்களா? இதை வந்து நேராக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம வந்து புட்டா டிசைன்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ 100 டே புட்டா டிசைன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து எனக்கு குரூப்பில் வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் கிளாஸஸ் தான் இருக்குது. நமக்கு கிளாஸஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வந்து 2 ப்ளவுசஸ் வந்து போடணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடல் ப்ளவுஸ். ரெண்டுமே போட்டு நீங்கள் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ இதே மாதிரி தான் கீழே அந்த த்ரெட்டை பிடிச்சி நம்ம பொறுமையாக இழுக்கணும். ரொம்ப வேகமாக இழுத்துடக்கூடாது, பொறுமையாக இழுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல நமக்கு வந்து நாட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி பிசுறு விழுந்து தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு நாட்டாக நல்லா பொறுமையாக அப்படி எடுத்து விட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இதாக வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், அடுத்ததுலாம் ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன். நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு நான் எப்பயும் போல் வெளியே எடுத்துட்டு இந்த இதை நல்ல ரொட்டேஷன் கொடுத்துக்கணும். ரொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரே ஒரு சுற்றிட்டு இந்த சமிக்கி மேலே வச்சுட்டு ஒரே ஒரு சுற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸிக்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ இந்த சீக்வன்ஸிக்குள்ளே இப்படி அந்த நீடியில் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த்ரெட்டை வந்து அந்த நீடியில் கீழே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதாகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீக்வன்ஸி வச்சு போகிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் வந்து விழுந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து எப்படி இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே கொடுக்குறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் அதுக்காக போனதிலே பார்த்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சீக்வன்ஸை இங்கே வச்சுக்கிறேன். நான் இங்கே வச்சுட்டு ஒரே ஒரு சுற்று தான் பாருங்கள், ஒரே ஒரு சுற்றி அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு சிக்கு இல்லாமல் நம்ம த்ரெட்டை வந்து இழுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொறுமையாக இழுக்கணும். ஸோ உங்களுக்கு எங்கேயாச்சும் சிக்கு இந்த மாதிரி விழுகிற மாதிரி தெரிஞ்சுன்னா கையை வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்ம பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்போ நான் இழுக்கிற பாருங்க, அந்த மாதிரி பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இதில் வந்து விழுந்துடும். ஸோ அப்போ நம்ம கீழே இருக்க சீக்வன்ஸையும் பாருங்கள், நமக்கு வந்து நல்லா தெரியுது. அடுத்து அதே மாதிரி தான் அந்த நடுவில் இருக்க சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒரே ஒரு சுற்றிட்டு இந்த சீக்வன்ஸுக்குள்ளே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஹேண்டை பாருங்களேன், நான் எப்படி எங்கே பிடிச்சிட்டு எவ்வளோ பொறுமையாக இழுக்கிறேன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக தான் நீங்கள் இழுக்கணும். ரொம்ப வேகமாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதாகிடும். ஸோ ரொம்ப பொறுமையாக இப்படி இழுங்க. ஸோ இதே மாதிரி தான் த்ரெட்டை நல்லா மேலே இழுத்து பிடிச்சிட்டு பொறுமையாக விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் நல்லா விழுந்துடும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் இந்த சமிக்கி இருக்கிறதும் நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு. ஸோ நான் கொஞ்சம் கேப்ஸ் விட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா நெருக்கமாக பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்குறக்கு லுக் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இழுக்கணும், சரிங்களா? ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல விழுந்துருச்சுங்களா? ஸோ இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆரி எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால்
ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மெஹந்தியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எனக்கு மெஹந்திலாம் நல்லா போட தெரியும், ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு அமௌண்ட் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது, மெஹந்தி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம எடுக்கிற கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முற்றிலும் ஃப்ரீ கிளாஸஸ் தான். இதுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் மட்டும்தான். அதனால் தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் யார் வேணாலும். ஸோ உங்களுக்கு மெஹந்தியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி 2-3 தடவை இழுத்திங்க அப்படின்னா அந்த கீழே வந்து அந்த நாட் வந்து நமக்கு விழுந்துடும். ஸோ அடுத்து அதே மாதிரி த்ரெட்டை கீழேருந்து பஞ்ச் பண்ணி நான் மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இன்னொரு சீக்வன்ஸை வச்சுட்டு ஒரே ஒரு சுற்றி கரெக்டாக அந்த ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல நம்ம நல்லா வச்சு பிடிச்சிட்டு அந்த நீடியில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நீடியில் கீழே பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நாட் வந்து விழுந்துடும். ஸோ அடுத்து அதே மாதிரி தான் இந்த கரெக்டாக அந்த ஹோல் நடுவில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நடு சென்டரை பார்த்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன்னொரு சீக்வன்ஸை அங்கே வச்சுட்டு ஸோ பாருங்கள், இப்போ இந்த இன்னொரு இடத்துல அந்த இன்னொரு சீக்வன்ஸை வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ லாஸ்ட் ஆஃப் நான் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பாருங்களேன். அதே மாதிரி தான் நடு சென்டர்லேருந்து நான் த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ நடு சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஸோ ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த நாட் போடுறது வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க சிஸ்டர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட் கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன் எப்படி பேக் சைடு திருப்பி நம்ம நாட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கிளாஸஸில் போய் பாருங்கள், உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இதே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு அமைக்கி இந்த டிசைன்ஸே கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் நடுவில் கொடுத்து கவர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்டர்லாம் கொடுக்குறப்ப உங்களுடைய ப்ளவுஸில் பார்டர்ஸில் கொடுக்குறப்ப ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கேப்ஸ் இந்த மாதிரி விடாமல் பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டு ட்ரை பண்ணி உங்களுக்குன்னு இருக்க குரூப்பில் வந்து நீங்கள் குரூப் கொடுத்து உங்களுக்கு வந்து டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த கிளாஸை நீங்களும் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.